குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது இயற்கையாக நல்ல குணத்தோடு தான் பிறக்குது அப்படின்னு ஒரு நபிமொழி இருக்கு. அந்த குழந்தைய, இந்த இயற்கையான நல்ல குணத்துல பிறக்கிற குழந்தைய முஸ்லீமாகவோ கிறிஸ்துவனாகவோ யூதனாகவோ சிலை வணங்கியாகவோ மாற்றுவது அதனுடைய பெற்றோர்கள் தான். இங்க நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை உண்மையான முஸ்லீமாக வளர்க்குறேங்கிற பேர்ல பல்வேறு கலாச்சாரங்களை, பல்வேறு கொள்கைகளை அவங்க மேல திணிச்சிடுறாங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், அதாவது என்னுடைய முன்னோர்கள் இப்படிதான் சொன்னாங்க, நம்ம உண்மையான தப்லீக் ஜமாத்வாதியாக இருக்க வேண்டும், நம்ம உண்மையாக சுன்னத்துல் ஜமாத் கொள்கையில இருக்கணும், நம்ம உண்மையான தரீக்காவாதியாக இருக்கணும், சூஃபிவாதியாக இருக்கணும், ஹனஃபி மதுஹப்ல இருக்கணும், ஷாஃபி மதுஹப்ல இருக்கணும், அப்புறம் சலஃபியாக இருக்கணும் போன்ற கலாச்சாரங்களை மையப்படுத்தி குழந்தைங்களை வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கலாச்சாரங்கள், இந்த பாரம்பரிய விஷயங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா இதுதான் இஸ்லாம் அப்படின்னு நம்மளால சொல்லிவிட முடியாது. இங்க கலாச்சாரங்களையும் கொள்கைகளையும் கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் குர்ஆனை கற்றுக் கொடுங்க. குர்ஆனை கற்றுக் கொடுத்ததுக்கு பின்னாடி உங்க குழந்தைங்க தீர்மானிச்சுக்கிடுவாங்க எது சரியான கொள்கை, எது தவறா, எது சரியான கலாச்சாரம் அப்படின்னு. குர்ஆனுக்கு முஹைமின் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. அதாவது எல்லா கலாச்சாரங்களை விட, எல்லா கொள்கைகளை விட குர்ஆன் தான் மேலோங்கி இருக்க வேண்டும் என்பது. இங்க உங்களுடைய குழந்தைகளுடைய குணம் குர்ஆனாக இருக்க வேண்டுமே தவிர பெயர் தாங்கிய முஸ்லீமாக இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.